Dawood Ibrahim is hospitalized in Karachi, and according to reports, he is being treated following a serious medical condition resulting from poisoning. இந்தியாவால தேடப்படக்கூடிய ரொம்பவும் மோஸ்ட் வாண்டட் கிரிமினலான தாவூத் இப்ராஹிம் இப்போ உயிரோட இல்லை. என்னடா சொல்றேன்னு கேட்குறீங்களா? ஆமாம், இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய தலைகுனிவையும் இந்தியர்கள் பல பேரை கொண்டு குவிச்ச சம்பவங்களை நிறைய அரங்கேற்றின இந்த தாவூத் இப்ராஹிம் இப்போ பாகிஸ்தானில் எப்பவும் போல ஒரு அன்னோன் பர்சனால விஷம் கொடுக்கப்பட்டு மருத்துவமனையில் உயிரிழந்துட்டதா ஒரு தகவல் வந்திருக்கு. இன்னும் சில பேர் இல்லை அவர் உயிரோட தான் இருக்காரு, ஆனால் அவர் ரொம்பவே கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த தாவூத் இப்ராஹிமை யார் இந்த மாதிரி பாய்சன் வச்சு கொண்டாங்க? இதில் இந்தியாவோட ராவோட வேலை ஏதாச்சும் இருக்கா? இந்த தாவூத் இப்ராஹிம் அப்படி இந்தியாவுக்கு எதிராக என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களா இருக்கே, இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். நம்ம சினிமாவில் நிறைய கேரக்டர்ஸை பார்த்துருப்போம். ஒரு டான்ன்றவர் எப்படி இருப்பார், அவர் என்னெல்லாம் வேலைகள் செய்வார், அவர் எப்படி ஸ்மகிள் பண்ணுவார், அவர் எந்த விதத்தில் அவரோட ஆப்போசிட் கேங் கூட நிறைய சண்டை பண்ணுவார்னு சொல்லிட்டு நிறைய ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸை பார்த்துருக்கோம். ஆனால் இது எல்லாமே ஒரு பர்சனோட ரியல் லைஃப்பில் இருக்க முடியும்னா அதுதான் தாவூத். டிசம்பர் மாதம் 26 1955 ஒரு நடுத்தர குடும்பத்தில் சென்ட்ரல் மும்பையில் இந்த தாவூத் இப்ராஹிம் பிறக்கிறாரு. இவரோட அப்பா ஒரு போலீஸ் ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்காரு. இவரோட சேர்ந்து அந்த குடும்பத்தில் மொத்தம் 13 பிள்ளைங்க. இந்த தாவூத் இப்ராஹிம் தான் கடைசி பிள்ளை. இவரோட அப்பா ஒரு போலீஸ்காரராக இருக்கிறதுனால எப்பவுமே இந்த தாவூத் இப்ராஹிம் கிட்ட டெய்லி நைட்டில் கதைகள் சொல்லுவாராம். கதைகள்னு சொல்கிறத விட இவர் அந்த டே டு டே லைஃப்பில் நிறைய கிரிமினல்ஸ் கூட நிறைய இன்டர்கேஷன்ஸ் நடத்துறாருல, அதையெல்லாம் பையன் விருப்பப்பட்டு கேட்குறான்னு சொல்லிட்டு இவர் நிறைய இன்சிடென்ட்ஸை அவர் டே டு டே லைஃப் நடக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு கிரிமினல் என்ன பண்ணுவான், அந்த கிரிமினல் அப்படி பண்ணுறதுனால ஏதாச்சும் தப்பு பண்ணுறதுனால எப்படி அவனுக்கு தண்டனைகள் கொடுக்கப்படுது, அவன் அதுக்கு முன்னாடி சட்டத்தால் எப்படி தண்டிக்கப்படுறான்னுட்டு ஒவ்வொரு கிரைம் சீனையும் இவரோட பையன்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அந்த அப்பா அவர் நினச்சி சொன்னதெல்லாம் இந்த மாதிரி சீன்ஸை நம்ம சொல்கிறதுனால நம்மளோட பையன் இந்த மாதிரி எந்த ஒரு தப்பையும் பண்ணிட மாட்டான், சமூகத்தில் அவன் ஒரு நல்லவனாக இருப்பன்ற எண்ணத்தில் தான் அவர் இந்த கதைகள் எல்லாத்தையும், இந்த தவறானவர்கள் எப்படி அரசாங்கத்தால் தண்டிக்கப்படுறாங்கன்ற கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இது அந்த பையன் எப்படி எடுத்துக்கிட்டான்னா, ஓ இந்த அளவுக்கு இதெல்லாம் பண்ண முடியுமா, இந்த அளவுக்கு பண்ணுறவங்க இவ்வளோ சம்பாதிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் ஆனது அந்த பையனோட மனசில், ஆழ் மனசில் ரொம்ப அதிகமாக பதிய ஆரம்பிக்குது. இந்த பையன் அதுக்கப்புறமா சுத்தமாக படிப்பு மேலேயும் நாட்டம் இல்லாமல் 10ஆவதோடு அவனோட ஒரு ஸ்கூல் படிப்புகளை நிறுத்திடுறான். 10ஆவது முடிச்சதுக்கப்புறமா சின்ன சின்ன திருட்டு வேலைகளில் அவங்க வீடு இருக்க இடத்துக்கு பக்கத்தில் இருக்க மார்க்கெட்ஸில் இருந்து அந்த மார்க்கெட் முடிஞ்சுட்டு, அந்த சந்தை முடிஞ்சுட்டு காசோட வரவங்கள நிப்பாட்டி வழிமறித்து அடிக்கிறது, அதை பண்ணுறது இதை பண்ணு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக மிரட்டி அவங்க கிட்ட இருந்து பணத்தை பறிக்க ஆரம்பிக்கிறான். இவன் இப்படி பணத்தை பறிக்கிறதுக்கு அவங்க அப்பாவோட பேரையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். எங்கள் அப்பா ஒரு போலீஸ்காரரு, நீங்கள் எதை பண்ணாலும் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் என்ன ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட பேரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல நிறைய வழிப்பறிகளில் ஈடுபட ஆரம்பிக்கிறான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன திருட்டுகளாக பண்ணிட்டு இருந்தவன் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு பெரிய கேங்ஸ்டர் ஆகணும்னு முடிவு பண்ணுறான். அந்த டைமில் 1980களில் மும்பையில் மிகப்பெரிய கேங்ஸ் இருந்துச்சு. ஒன்று பத்தான் கேங்னு சொல்லுவாங்க, இன்னொன்று கரீம்லாலா கேங்னு சொல்லுவாங்க. இந்த பத்தான் கேங்ன்றது இந்தியாவில் உருவான கேங் கிடையாது. ஆப்கானிஸ்தான்லேருந்து பஞ்சம் பொழைக்க இந்தியாவுக்கு வேலை தேடி வந்தவங்க அதுக்கப்புறமா இங்கே இருக்க சூழ்நிலைகளை பார்த்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக ரவுடிசம் பண்ண ஆரம்பிச்சு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய, அதுவும் குறிப்பாக சொன்னால் மும்பையை மையப்படுத்தி ஒரு மிகப்பெரிய கிரிமினல் கேங்காக மாறுறாங்க. இந்த பத்தான் கேங்கில் இருக்கவங்க நிறைய பேர் ஆப்கானிஸ்தான் தான். இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க கரீம்லாலா கேங். இந்த ரெண்டு கேங்குக்குள்ளேயும் அடிக்கடி சண்டை நடந்துட்டு இருக்கும். இந்த கேங்குக்கு அடுத்தபடியாக இருக்கிறது வரதராஜ முதலியார் கேங்னு சொல்லுவாங்க. என்னடா தமிழ் பேர் மாதிரி இருக்குன்னு கேட்குறீங்களா? தமிழ்நாட்டில் இருந்து போன ஒரு நபர் தான். ஏன் நம்ம கமல்ஹாசன் நாயக்கன் ஒரு படம் நடிச்சார்ல, அந்த படமே இவரோட கதையை பேஸ் பண்ணி எடுத்ததுன்னு கூட சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியாக ஹாஜி மஸ்தான் கேங்னு ஒரு கேங் இருந்துச்சு. இவருமே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான், நம்மளோட ராம்நாடால்னு சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரும் ஸ்மக்லிங், நிறைய கோல்டை கடத்துறது, ஏன் ஆயுதங்களை கடத்துறதுன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கேங்கும் ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டே இருக்கு. இந்த நிலைமையில தான் பத்தான் கேங்கும் கரீம்லாலா கேங்கும் ஒன்னா இணைறாங்க. இன்னொரு பக்கம் இந்த வரதராஜ முதலியார் கேங்கும் ஹாஜி மஸ்தான் கேங்கும் சேர்ந்து ஒன்னா இணைறாங்க. இப்போ சின்ன சின்னதாக இருந்த கேங்குகள் ரெண்டு தரப்பா பிரியுது. ஒன்று பத்தான் சைடும், இன்னொன்று இந்த ஹாஜி மஸ்தான் சைடும். இப்போ இந்த தாவூத் இப்ராஹிம்ன்றவன் சின்ன சின்ன திருட்டுகள் பண்றதுலேருந்து நம்ம கொஞ்சம் பெரிய லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறப்போ அவன் தேர்ந்தெடுத்த கேங் தான் இந்த ஹாஜி மஸ்தான் கேங்ட்டு. இந்த ஹாஜி மஸ்தான் கேங்குள்ள அவன் ஒரு நார்மலான ஒரு அடியால சேர்ந்து அவனுக்கான வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிக்கிறான்.
ஆனாலும் இவன் அங்கே மேலே இடத்துலேருந்து வர ஆர்டர் கேட்டு நடந்தாலும் இவன் தனியாக நிறைய தொழில்களை கற்றுக்க ஆரம்பிக்கிறான். எப்படி இந்த இடத்துக்கு கோல்டு எல்லாம் வருது, இந்த கோல்டு அனுப்புகிறவங்க யார், இந்த கோல்டு எந்த ரூட் மூலயமா வருதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கற்றுக்கிறான். கிட்டத்தட்ட கேஜிஎஃப் படத்தில் ராக்கி பாயோட ஸ்டோரியை கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் உண்மையிலேயே இந்த மனுஷனோட லைஃப்பில் நடந்திருக்கு. இப்படி இந்த கேங்கில் ஏதோ ஒரு ஆளாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேங்குக்குள்ளேயே தனக்குன்னு தன்னோட கூட்டணிக்கு ஏற்ற மாதிரி சில நபர்களை ஒன்றா சேர்த்து அந்த கேங்குக்குள்ளேயே இன்னொரு கேங்கை இந்த தாவூத் உருவாக்குறான். இப்படி உருவாக்கிட்டு இருக்கப்போ முதல் சம்பவமா இந்த கேங், இந்த ஹாஜி மஸ்தானுக்கு கீழே இருக்க இந்த தாவூதோட கேங் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணுது. என்னன்னா, அடிக்கடி கடத்தல் பணம்ன்றது இந்த மும்பையில் ட்ரக்குகள் மூலிமா டிரான்ஸ்போர்ட் ஆகிறது இந்த கேங்குக்கு தெரியுது. அப்படி இருக்கப்போ இதில் ஏதாச்சும் ஒரு ட்ரக்கை நம்ம எடுத்துட்டோம்னா லைஃப்பில் நம்ம கொஞ்சம் செட்டில் ஆகிடலாம், நம்மளோட கேங்கை இன்னமும் பெருசாக்கலாம்னு முடிவு பண்ணி அப்படி பணம் கொண்டு போகிற ஒரு ட்ரக்கை ஹைஜாக் பண்ணுன்றது தான் இவங்களோட திட்டம். அப்படி இல்லைன்னா அந்த ட்ரக்கில் இருக்க பணத்தை மொத்தமாக கொள்ளையடிக்கணும்னு சொல்லி திட்டம் போடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாள் அந்த ட்ரக்கு வர வழியில் இவங்க இன்னொரு வெஹிக்கிளை கொண்டு போய் அந்த ட்ரக்கு மேலே மோதி ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஏற்படுத்தி அதில் இருந்த பண மூட்டைகள் எல்லாத்தையுமே தூக்கிட்டு ஓடிடுறாங்க. ஆனால் அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, இது எல்லாமே ஹவாலா மூலிமா வந்த பணம், கடத்தல் பணம், அதனால இந்த பிரச்சனை பெருசாகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அது ஹவாலா பணமோ இல்லை கடத்தல் பணமோ கிடையாது. ஒரு வாரம் கழிச்சு நியூஸ் பேப்பரை பார்க்குறப்ப தான் இந்த தாவூதோட கேங்குக்கு தெரியுது இது மும்பை மெட்ரோபாலிட்டன் கார்பரேஷன் பேங்கோட வெஹிக்கிள். அந்த பேங்கோட பணத்தை, அதாவது இந்த பொதுமக்களோட பணத்தை தான் இந்த தாவூதோட கேங் திருடி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்து மூலிமா தாவூதோட பேருன்றது மும்பை சிட்டி ஃபுல்லாக பரவுது. ஏன்னா அவர் பண்ண முதல் சம்பவம் அதுதான். அந்த முதல் சம்பவமே ஒரு மிகப்பெரிய சென்சேஷனாக மாறினதுனால யார் இவருன்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக இவரோட பேர் பரவுது. எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. தாவூதை வெளியுலகத்துக்கு பெரிய ஆளாக காட்டின முதல் திருட்டு இதுதான். ஆனால் இவர் ஒரு கேங்ஸ்டராக மாறினது ஒரு ஜேர்னலிஸ்டோட கொலையில் தான். இந்த கேங்ஸுக்கு நடுவில் ஒரு கருப்பு ஆடு இருக்கிற விதமாக இவங்களுக்குள்ளேயே முகமது இர்ஃபான் மாலிக்ங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் 2 கேங்குக்கு நடுவுலையும் ஒரு கருப்பு ஆடாக உள்ளே போயிருக்காரு. அங்கே நடக்கிற நிறைய செயல்களை அப்சர்வ் பண்ணி அவர் எழுதிட்டு இருந்த த கான்ஃபிடென்ட்ன்ற மேகசினில் கொஞ்சம் கொஞ்சமாக பப்ளிஷ் பண்ணுறாரு. இதை எவிடன்ஸாக வச்சு, அப்படி இல்லைனா இதை பேஸாக வச்சு மும்பை போலீஸார் பதான் கேங்லேயும் சரி இந்த ஹாஜி மஸ்தானோட கேங்கில் இருக்க நிறைய பேரை என்கவுண்டரும் பண்ணுறாங்க, அதே டைமில் அரெஸ்ட்டும் பண்ணுறாங்க. இந்த நிலைமையில தான் எப்படியாச்சும் இந்த ஜேர்னலிஸ்ட்டை கொல்லணும்னு சொல்லிட்டு இந்த தாவூத் முடிவு பண்ணுறாரு. அப்படியே அவர் நினச்ச மாதிரியே இந்த ஜேர்னலிஸ்ட்டை கொல்ல முடிச்சிடுறாரு. இதுக்கு எதிராக மும்பை மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க, ஏன் உலகத்தில் இருக்க நிறைய ஜேர்னலிஸ்ட் இந்த தாவூத்துக்கு எதிராக திரும்புகிறாங்க. இவரை பற்றி நிறைய ஆர்டிக்கல் எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ சின்ன சின்ன தப்புகள் பண்ணிட்டு ஏதோ ஒரு மூலையில் இருந்தவரை இப்படி நிறைய ஜேர்னலிஸ்ட் அவரை பற்றி ஆர்டிகல்ஸ் எழுதினப்போ உலகம் ஃபுல்லாக இவரை பற்றி தெரிய வருது. இவரை இந்தியாவோட வளர்ந்து வரக்கூடிய ஒரு டான்னு சொல்லிட்டு இன்னமும் நிறைய ஆர்டிகல்ஸை அவங்க இந்த தாவூத்துக்கு அகேன்ஸ்டாக பப்ளிஷ் பண்ணுறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருந்த இந்த தாவூத் இப்ராஹிம்க்கு ஹாஜி மஸ்தான் அரசியலுக்கு போனது தான். ஏற்கனவே இவருக்கு ஹாஜி மஸ்தானோட கேங்கில் ஒரு முக்கிய பொறுப்பு இருந்திருக்கு. அப்படி இருக்கப்போ ஹாஜி மஸ்தான் அரசியலுக்கு போயிட்டதுக்கப்புறம் இந்த கேங்கை யார் வழி நடத்துவாங்கன்னு ஒரு கேள்வி வரப்போ அந்த இடத்துல தாவூத் தான் இதுக்கு சரியா வரணும்னு சொல்லிட்டு இந்த ஒட்டுமொத்த கூட்டத்துக்கும் தலைவனா தாவூத் இப்ராஹிமை நியமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா டி கம்பெனின்ற ஒன்றையும் இந்த தாவூத் இப்ராஹிம் ஃபார்ம் பண்ணுறான். துபாய் மட்டும் இல்லாமல் இந்தியா, நேபாள்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இந்த டி கம்பெனின்றது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே வருது. இவன் டைமண்ட் ஸ்மக்லிங்கில் ஒரு கிங்குனே சொல்கிறாங்க. அயன் படத்தில் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், எப்படியெல்லாம் ஏர்போர்ட்லேருந்து ஒரு பொருளில் தங்கமாக இருக்கட்டும் இல்லை டைமண்டாக இருக்கட்டும் போதைப் பொருட்கள் எல்லாத்தையுமே கடத்திட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு. இதையெல்லாம் கிட்டத்தட்ட 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தாவூத் பண்ணியிருக்கான். சிங்கப்பூர்லேருந்து ஒரு டைமில் அதிகப்படியான டைமண்டை கடத்தி கொண்டு வரணுன்ற ஒரு பேச்சு வரப்போ இந்தியாவில் இருக்க நிறைய கேங்ஸ்டர்ஸ், நிறைய ஸ்மக்லர்ஸ் இந்த டைமண்டோட அளவுகள் அதிகமாக இருக்குது, அதனால இப்போ எங்களால் இதை கடத்தி கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு பின்வாங்கிட்டாங்க. ஆனால் சிங்கப்பூரில் இறந்த ஒருத்தரோட உடம்புக்குள்ளே அந்த அளவு அதிகமான டைமண்டை கொண்டு வந்து இந்தியாவில் வெற்றிகரமாக அதை தரையிறக்கி ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை இந்த தாவூத் கொடுக்குறான். என்னால் முடியாது எதுவுமேனு சொல்லிட்டு. இவன் இந்த மாதிரி நிறைய இல்லீகலான பிஸ்னஸ் பண்ணுறதுனால நிறைய அரசியல்வாதிகளும் சரி நிறைய முக்கியமானவங்களும் தாவூதுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக நிற்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் இவன் நிறைய பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ணுறான். அவங்களோட பொருட்கள், அவங்களோட மணியை ஹவாலா பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு தேவையான பொருட்களை வெளிநாடுகள்லேருந்து கடத்தி கொண்டு வந்ததாக இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாத்தையும் பண்ணுறப்போ இந்த தாவூதோட நெட்வொர்க்ன்றது இன்னுமுமே அதிகமாகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் எல்லாம் தாவூத் நினச்சா என்ன வேணால் பண்ணலான்ற நிலம இருந்துட்டு இருக்கப்போ தான் பாகிஸ்தான்லேயும் இவனோட இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது அதிகமாகுது. இவன் 1990களில் கிரிக்கெட் பெட்டிங்லேயுமே அதிகமாக இன்வால்மெண்ட் ஆகியிருக்கான். கிரிக்கெட் பெட்டிங்கிறது இப்போ நடந்துட்டு இருக்க மாதிரி அப்போ நடக்கல. இவன் டைரெக்டாக கிரவுண்டில் இருந்துக்கிட்டே அங்கேருந்து ஃபோன் மூலிமா அடுத்தது இதுதான் நடக்கும், இந்த மேட்ச்சில் இவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மேட்சை ஒட்டு மொத்தமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு இவனோட செய்கைகள் இருந்திருக்கு. ஷார்ஜா கிரவுண்டில் இவன் பண்ண சம்பவம், இவனோட ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் வெளியாகி
ஒட்டு மொத்தமாக உலகத்திலே பரபரப்பில் ஆழ்த்துச்சு. உண்மையிலேயே ஒரு மனுஷனால் இந்த அளவுக்கு பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு தாவூத் வளர்ந்துட்டு இருக்கப்போ தாவூத்துக்குமே ஒரு விஷயம் புரியுது, நம்ம இது எல்லாத்தையுமே தனியாக பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அப்போதான் இவனுக்கு அடுத்தபடியாக ஒருத்தர் இருக்கணும்னுட்டு சோட்டா ராஜன் ஒருத்தவனை இவன் தன்னோட கேங்குள்ள கூப்பிட்றான். இந்த சோட்டா ராஜன்ன்றவன் ஆல்ரெடி இன்னொரு கேங்கில் இருந்தவன். இவனோட ஒரிஜினல் பேர் ராஜேந்திரன். மும்பையில் பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு இருந்த இவன் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் பண்ணி ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறமா சின்ன சின்ன ரவுடிசம்னு பண்ணி ஒரு கட்டத்தில் ஒரு கேங்ஸ்டராக மாறுறான். இவனை கூப்பிட்டு வந்து தாவூத் இப்ராஹிம் தனக்கு அடுத்த இடத்துல வச்சுக்கிறான். தாவூத் ஒரு விஷயத்தை நினைக்கிறான்னா அதை செஞ்சு முடிக்கிறது தான் இந்த சோட்டா ராஜனோட வேலை. ஆனால் இது தாவூதோட கேங்குக்குள்ளேயே நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம். சோட்டா ராஜனுக்கு அடுத்ததான் இருந்தது சோட்டா ஷாலிக்னு சொல்லலாம். இவனுக்கு சோட்டா ராஜன் மேலே எப்பவுமே ஒரு வெறுப்பு இருந்திருக்கு. அதாவது எல்லா பொறுப்புகளுக்குமே சோட்டா ராஜனுக்கு தான் கொடுக்கப்படுது, எனக்கு எந்த விதமான பொறுப்புகளும் கொடுக்கப்படல. தாவூதுக்கு அடுத்தபடியே இவன் தான் இருக்கான், வேற யாரையுமே வளர விட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அவங்களோட கேங்குக்குள்ளேயே ஒரு புகைச்சலானது போயிட்டு இருந்திருக்கு. இந்த டைம்ல தான் தாவூதுக்கு அகேன்ஸ்டா இருக்க இன்னொரு கேங்கான அருண் காவ்லிக் என்ற கேங்க்கும் தாவூத்தோட கேங்க்கும் திரும்ப ஒரு மோதலானது ஏற்படுது. ஆனா இதுல சோட்டா ராஜன் என்ன பண்றான், ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் மும்பைக்குள்ளே போயிட்டு இருக்கு. நிறைய பேரை என்கவுண்டர் போலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதுலேயும் சில போலீஸ் ஆஃபீஸர் ட்விஸ்ட் கொடுக்குற விதமாக இந்த தாவூத்துக்கு சப்போர்ட்டாக தாவூத்துக்கு அகேன்ஸ்டாக எந்த கேங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களில் முக்கியமான நபர்களை தேடி சுட்டு கொண்டு இருக்காங்க. இது எப்போ தெரிய வந்ததுன்னா பின்னால், அதாவது இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மும்பையோட போலீஸ் கமிஷனராக இருந்த எம்என் சிங்கே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, தாவூதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தே நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை வெளியில் சொல்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ வெக்கமாக இருக்குது. அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இந்த தாவூதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களை கொல்றதுக்காக மும்பையோட போலீஸே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்படி மும்பையோட போலீஸோட சப்போர்ட்டும் தாவூத்துக்கு இருக்கப்போ இந்த அருண் காவ்லிக் கேங் கூட தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம், ஏன்னா இந்த ரெண்டு கேங்குக்குள்ளேயும் பிரச்சனை வந்துருச்சுன்னா அது இன்னொரு கேங் வரல முடிஞ்சிருச்சுன்னா நம்ம தரப்புலையுமே இழப்புகள் ஏற்படும் சொல்லிட்டு இந்த சோட்டா ராஜன்றவன் நினைக்கிறான். ஆனால் தாவூத் கிட்ட இதை சொன்னப்போ இல்லை இந்த பிரச்சனையை வளர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் சோட்டா ராஜனை காம்ப்ரமைஸ் பண்ணுறான். இருந்தாலும் சோட்டா ராஜன் தாவூத் சொன்னதை கேட்காம அருண் காவ்லிக்கை மட்டும் விட்டுட்டு மற்ற நபர்கள் அவன் கேங்கில் இருந்த மற்ற முக்கிய நபர்களை கொள்றான். இதனால கோபம் அடைஞ்ச அருண் காவ்லிக் கேங்கில் இருக்கவங்களும் அருண் காவ்லிக்கும் மொத்தமாக இந்த தாவூதை கொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அட்டாக்கை பதிலுக்கு பண்ணுறாங்க. இதில் தாவூத் தப்பிச்சிட்டான். ஆனால் தாவூதோட உடன் பிறந்த அண்ணன் இந்த அட்டாக்ல கொல்லப்படுறான். இதில் தாவூத்தை ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்குன விஷயம் என்னன்னா, தாவூதோட அண்ணனுக்கு அப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்துருச்சு. அந்த சோகம் தாவூதை ரொம்பவே அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடலாம். நான் சொன்னதை நீ கேட்கல, முன்னாடியே அருண் காவ்லிக்கை கொண்டு இருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது, என்னோட அண்ணன் இறந்திருக்க மாட்டான்னு சொல்லிட்டு சோட்டா ராஜன் மேலே தாவூதுக்கு ஒரு மிகப்பெரிய வெறுப்புணர்வானது ஏற்படுது. இதுக்கப்புறமா இதில் சம்மந்தப்பட்ட அத்தனை நபர்களையும் கொல்லக்கூடிய பொறுப்பை இவன் தாவூத் ஷாலிக் கிட்ட கொடுக்குறான். அதுக்கப்புறமா தாவூத் ராஜன்ன்றவன் இந்த டி கேங்ல இருந்தும் டி கம்பெனில இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரங்கட்டப்படுறான். இதுக்கப்புறமா சோட்டா ராஜன் இருந்த இடத்துக்கு சோட்டா ஷாலிக் வரான். தாவூத் இப்ராஹிமுக்கு அடுத்தபடியாக இந்த சோட்டா ஷாலிக் தான் சொல்கிற அளவுக்கு இவன் வளர்ந்து நிற்கிறான். இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தப்போ, அதாவது அந்த கேங்குக்கு நல்லா போயிட்டு இருந்தப்போ எல்லாருக்குமே ஒரு டவுன்ஃபால் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு டவுன்ஃபால் தான் இந்த தாவூதுக்கும் வந்திருக்கு. இந்த தாவூத்ன்றவன் துபாயிலையும் நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கான். அங்கேருந்து நிறைய ஸ்மகிள்ஸ் பண்ணுறது, ஏன் துபாயோட அரசு குடும்பத்துக்கு கூட இவனுக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. இப்படி எல்லா நாடுகள்லையும் இவன் கொடி கட்டி பறந்துட்டு இருக்கப்போ பாகிஸ்தான்லேருந்து இவனுக்கு ஒரு அழைப்பு வருது. பாபர் மசூதி இடிப்பு 1990களோட நடக்குது. இதுக்கு பதில் கொடுக்குற விதமாக நிறைய மிடில் ஈஸ்டில் இருக்க அமைப்புகளும் பாகிஸ்தானை சேர்ந்த உளவு அமைப்பான ஐஎஸ்ஐயும் தாவூதை தொடர்பு கொண்டு எப்படியாச்சும் மும்பையில் ஒரு பெரிய அட்டாக்கை நீங்கள் பண்ணணும், இதை பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ காசு கொடுக்குறோம், இதை ஒரு பெரிய அட்டாக்காக, அதாவது இந்தியாவோட வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய அட்டாக்காக இருக்கணுன்ற மாதிரி இவங்கிட்ட பேரம் பேசுகிறாங்க. முதல்ல தாவூத் என்ன நினச்சிட்டான்னா பணத்துக்காக இதை பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுக்குமே சரின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குற வேலைகளை செய்யணும்னு சொல்லிட்டு சோட்டா ஷாலிக் கிட்ட இந்த பொறுப்புகளை கொடுத்துட்றான். இவங்க பிளான் பண்ண மாதிரியே சரியா மார்ச் 12ஆம் தேதி 1993 வருஷம் மும்பையில் தொடர் குண்டு வெடிப்பானது நடக்குது. கிட்டத்தட்ட 260 நபர்களுக்கும் மேலே இந்த ஒரு குண்டு வெடிப்பில் இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான நபர்கள் சிவியர் இன்ஜுரிஸோட இன்னமும் விக்டிமாக இருந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இந்தியன் கவர்மெண்ட் அது வரைக்கும் பார்த்ததில்லன்னு சொல்லலாம். இந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த இந்தியன் கவர்மெண்ட்டும் இந்த தாவூத்துக்கு எதிராக திரும்புது. இந்த மாதிரி ஆன்டி டெரரிசம் ஆக்டிவிட்டிஸ்க்கு எதிராக திரும்புது. இந்தியர்கள் எல்லாருமே கொதிச்சு போயிருக்காங்க, இந்த தாக்குதலை பண்ணவங்களை எப்படியாச்சும் தண்டிக்கணும்னு சொல்லிட்டு. இப்போதான் இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் தாவூத் இப்ராஹிமுக்கு தெரியுது. உடனே அவன் அங்கேருந்து தப்பிச்சு யுஏஇக்கு போகிறான். யுஏஇக்கு போனாலும் அவனுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சது, இங்கே இருந்தாலுமே நமக்கு என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனைகள் வந்துடும், நமக்கு சேஃபான ஒரு இடமா இருக்கணும்னா நம்ம பாகிஸ்தானுக்கு கிளம்பி போயிடலாம்னு சொல்லிட்டு இவன் இந்த பாகிஸ்தானுக்கு கிளம்பி போனதுக்கு ஒரு முக்கிய காரணம் இவனோட பொண்ணு. இவனுக்கு மொத்தம் 4 பசங்க, 3 பொண்ணு ஒரு பையன். இதில் ஒரு பொண்ணை பாகிஸ்தானோட எக்ஸ் கிரிக்கெட்டரான ஜாவேத் மின்ரடோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த பாகிஸ்தானோட பொலிட்டிக்ஸ்லையும் இவனோட நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தானில் இருக்க பயங்கரவாதிகளுக்கு ஆயுத சப்ளை பண்ணுறதுலையும் ஆயுதங்களை ஸ்மகிள் பண்ணி கொடுக்குறதுலையும்
விஷயங்கள்லையும் இந்த தாவூத் இப்ராஹிம்ன்றவன் ஒரு முக்கியமான இடத்துல இருந்திருக்கான். ஏன் இவனுக்குன்னு தனியாக நிறைய ப்ரைவேட் போர்ட்ஸும் இருந்திருக்கு. எப்படி ஒரு கவர்மெண்ட் ஆர்ம்ஸ் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி இந்த பயங்கரவாதிகளுக்கு ஆர்ம்ஸ் சப்ளை பண்ணுறதுக்காகவே நேபாளில் தனியாக ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டே இந்த தாவூத் இப்ராஹிம் வச்சுருந்துருக்கான். இந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் மும்பையில் இவ்வளோ பெரிய ஒரு அட்டாக்கை பிளான் பண்ணி அதுக்கு மாஸ்டர் மைண்டாகவும் இருந்திருக்கான்றப்போ பாகிஸ்தான் இவனை 2 கரம் கொண்டு வாப்பா ராசா உன்னை நான் என் நாட்டில் வச்சு பத்திரமா பார்த்துக்கிறேன்னுட்டு அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் இந்த பாகிஸ்தானில் தான் இருந்திருக்கான். பாகிஸ்தானுக்கு இவன் போனதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் எவ்வளோ ப்ரெஷர் பண்ணியும் பாகிஸ்தான் இவன் இருக்க இடத்த கூட சொல்ல. ஆனால் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், இவன் கராச்சியில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு இவனை எப்படியாச்சும் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விதமான முயற்சிகளை நம்ம ஏற்படுத்துகிறோம். அப்படி இருந்துமே அந்த விஷயங்கள் எல்லாம் பல டைமில் தோல்வியில் முடியுதுன்னு சொல்லலாம். இதுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுறது இந்தியாவோட கவர்மெண்ட்டில் இருக்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்குள்ளேயும் தாவூத்தோட ஆள் யாரோ இருப்பாங்கன்ற பேச்சு இன்னமும் இருந்துட்டு இருக்கு. அதனால தான் இந்த தாவூதை எக்ஸிக்யூட் பண்ணணும் இல்லை தாவூதை ஏதாச்சும் ஒன்று பண்ணணுன்ற ஒரு பேச்சு வரப்பலாம் அந்த இன்ஃபர்மேஷன் அந்த பில்டிங்கை விட்டு வெளியில் வரதுக்கு முன்னாடியே எப்படியாச்சும் தாவூதோட காதுகளுக்கு போயிடும். அதனால தான் அவர் இன்னமும் சேஃபாக இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அமெரிக்காவில் இரட்டை கோபுர தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா அல்கொய்தா மேலே மிகப்பெரிய கடுப்பில் அமெரிக்கா இருந்தாங்க. இந்த அல்கொய்தாவுக்கும் இந்த தாவூத் இப்ராஹிம்க்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குன்றது அமெரிக்காவுக்கு அப்போ தெரிய வருது. அதுக்கப்புறமா இன்டர்போல்லையும் இவன் ரொம்பவே மோஸ்ட் வாண்டட் கிரிமினலாக அறிவிக்கப்படுறான். இவனோட தலைக்கு இப்போதைக்கு உலக அளவில் 100 கோடிக்கும் மேலே பரிசு தொகை இருக்குன்னே சொல்லலாம். நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்லாம் இவனை பற்றி சரியாக துப்பு கொடுத்தா 25 லட்சம் பரிசு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய தொகையை அறிவிச்சிருக்காங்க. அடிக்கடி இந்த அளவுக்கு ஏகபோகமான வாழ்க்கை இவன் பாகிஸ்தானில் வந்துட்டு இருந்தாலும் இந்தியா சார்பில் இருந்து யுனைடெட் நேஷன்ஸ் அசம்பிளிலையும் சரி இல்லை நிறைய ஆன்டி டெரரிசம் ஆப்ரேஷன்ஸில் இவனுக்கு எதிரான நிறைய கருத்துக்களை சொல்லுவாங்க. நிறைய மீட்டிங்கில் தாவூதை ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கிட்ட ஒரு கோரிக்கை வைப்பாங்க. ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் இப்படி வைக்கிற கோரிக்கையெல்லாம் பாகிஸ்தான் எதுவுமே கேட்டுக்காம இருந்தாங்க. இந்த டைமில் தான் சமீப காலமாக பாகிஸ்தானில் ஒரு சம்பவம்ன்றது அதிகமாகிட்டு வருது. அன்னோன் கன்மென்ஸால் இந்தியாவால் தேடப்படக்கூடிய நிறைய குற்றவாளிகள் நிறைய தீவிரவாதிகள் ஒரு மர்மமான முறையில் சுட்டுக் கொல்லப்படுறாங்கன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பாகிஸ்தானில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இப்போ தான் இந்த அன்னோன் கன்மேன் மாதிரி இன்னொரு கேரக்டர் அன்னோன் செஃப்ன்ற ஒரு கேரக்டர் உள்ளே வந்திருக்கு. அந்த அன்னோன் பர்சனால் இப்போது இந்த தாவூத் இப்ராஹிம்க்கு பாய்சன் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. சரியாக நேற்று டிசம்பர் 17ஆம் தேதி ஈவினிங் ஒரு ஹோட்டலில் இருக்கப்போ இந்த தாவூத் இப்ராஹிம் சாப்பிட்ட உணவில் ஸ்பெஷலாக அந்த தாவூத் இப்ராஹிம்னு தயாரிக்கப்பட்ட உணவில் யாரோ பாய்சனை கலந்துருக்காங்க. இதனால அங்கேயே மயங்கி விழுந்த அவனை பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல் மொத்தத்தையும் இப்போ யாருமே உள்ளே வர முடியாத அளவுக்கு பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐயும் பாகிஸ்தானோட மற்ற டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் எல்லாமே பாதுகாத்துட்டு இருக்காங்க. பாகிஸ்தானோட நிறைய மாகாணங்களில் இப்போ இன்டர்நெட்டை மொத்தமாக ஷட் பண்ணி வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு எப்படி ஒரு தீவிரமான இந்த செக்யூரிட்டி பாதுகாப்பை தாண்டி இவனுக்கு இந்த பாய்சன் ஆனது கொடுக்கப்படுறது தெரியலன்னு சொல்லிட்டு பாகிஸ்தானோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி எல்லாம் தலையை போட்டு பிச்சுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். நிறைய கிளைம் இப்போ என்ன வருதுன்னா ஆல்ரெடி நைட்டு அதாவது ஈவினிங்ன்றது இந்த பாய்சன் ஆனது அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே இந்த தாவூத் இப்ராஹிம்ன்றவன் இறந்துட்டான். அவனோட உடல் தான் இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் வைக்கப்பட்டிருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வெளியில் சொன்னால் பாகிஸ்தான் கவர்மெண்ட் இந்த விஷயத்தை மூடி மறைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா தாவூதுக்கு பாகிஸ்தானில் நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை தாவூத் நல்லா தான் இருக்காரு, இவங்க எல்லாமே இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக நிறைய பேர் தாவூத் இறந்துட்டதா சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸை பரப்புறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை முன் வச்சுட்டாங்க. எது எப்படியோ இந்தியாவுக்கு எதிராக செயல்படணும்னு நினைக்கிற ஒருத்தவங்களுக்கும் பயத்தை கொடுக்குற விதமாக பாகிஸ்தானில் வச்சு நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. தாவூத் என்ற கேரக்டர் அவ்வளோ பெருசாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்கப்போ ஏன் இந்தியாவோட ஹிஸ்ட்ரியிலே உண்மையிலே சொன்னால் எந்த ஒரு கேங்ஸ்டருக்கும் இல்லாத ஒரு பேர் இந்த தாவூதுக்கு இருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இவன் குடைச்சல்கள் கொடுத்துருக்கான். இன்னை வரைக்கும் நம்மளால் அவனை பிடிக்க முடியலன்றது தான் உண்மை. எத்தனை அட்டம் நம்ம பண்ணாலும் அதில் நம்மளோட அதிகாரிகள் ஒரு தோல்வியை தான் சந்திச்சுட்டு இருந்தாங்க. பாகிஸ்தானுக்குள்ளே போயிட்டு நிறைய விதமான ஆப்ரேஷன்ஸ் பண்ணுற நம்ம ராவாலேயே இவனை இன்னைய வரைக்கும் எதுவும் பண்ண முடியாமல் இருந்துச்சு. மேபி இதில் ரா கூட இன்வால்வ் ஆகியிருக்கலாம், இது ராவோட வேலையை கூட இருக்கலாம். ஆனால் நம்ம அப்படி சொல்லக்கூடாது. இப்போதைக்கு ஒரு அன்னோன் பர்சனால் இவருக்கு பாய்சன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது யாரை வேணா இருக்கலாம். ஸோ கத்தியை எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவுன்ற மாதிரி தீவிரவாதத்தை எடுத்தவனுக்கு அந்த தீவிரவாதத்தால் தான் அழிவு வரும்னு சொல்லலாம். அது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு நாடாக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி தான் பாகிஸ்தான் இன்றைக்கும் தீவிரவாதத்தில் அழிஞ்சிட்ருக்கு. தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த தீவிரவாதிகளையுமே அழிச்சிட்ருக்கு. இதிலிருந்து பாகிஸ்தான் திருந்துவாங்களா மாட்டாங்களான்றது அவங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்த அப்டேட்ஸ் இவ்வளோ தான். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும், இந்த தாவூதுக்கு உண்மையிலேயே யார் பாய்சன் கொடுத்துருப்பாங்க, இதில் ராவோட வேலை இருக்குமா இல்லை தாவூதுக்கு எதிராக இருக்க வேறு யாரோ இந்த வேலையை பண்ணியிருப்பாங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே.